வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸில் டேஸ்டியான குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அதுக்கு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன். அதுக்கு தேவையான 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. 3/4 பதம் வெந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை பாதி அளவு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க, அந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு. இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கோங்க. ரைஸு 3/4 பதம் வெந்திருந்தால் போதும். இல்லை ரொம்ப வெந்துடுச்சுன்னா குழன்னு போயிடும். ரைஸை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பொறுமையாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.